46 ஆண்டுகளுக்கு பின் இணையும் ரஜினி கமல். வெளியான படத்தின் கதை வேற லெவல் சம்பவம் காத்திருக்கு. இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வெளியான லியோ, கூலி போன்ற படங்கள் கடும் விமர்சனங்களில் சிக்கின. படம் முழுவதும் லாஜிக் மிஸ்டேக், கதை திரைக்கதை மெகா சொதப்பல் என்று திட்டி தீர்த்து விட்டனர். ஆனால் 4 நாட்களில் 404 கோடி ரூபாய் வசூலித்து ரஜினி எப்படியோ லோகேஷ் கனகராஜை காப்பாற்றி விட்டார் என்பதுதான் உண்மை. இதற்கிடையே இப்போது புதிய தகவல் ஒன்று வெளியாகி தமிழ் சினிமா ரசிகர்களை ஆச்சரியப்படுத்தியும் இருக்கின்றது. தமிழ் சினிமாவில் ஜாம்பவான்களாக கோலோச்சிய எம்ஜிஆர், சிவாஜி கணேசன் இருவரும் இணைந்து நடித்தது கூண்டு கிளி என்ற ஒரு படம் மட்டுமே. மீண்டும் அவர்கள் ஒரு படத்தில் கூட இணைந்து நடிக்கவில்லை. அதற்கான முயற்சியை அன்றைய தயாரிப்பாளர்கள், இயக்குனர்கள் எடுத்தார்களா அல்லது எம்ஜிஆர், சிவாஜியே அதை விரும்பவில்லையா என்பதும் தெரியவில்லை. ஆனால் ரஜினிகாந்த், கமலஹாசன் இருவரும் ஆரம்பத்தில் தமிழ் சினிமாவில் நிறைய படங்களில் இணைந்து நடித்திருக்கின்றனர். ஒரு கட்டத்தில் ரஜினி, கமல் இருவருமே கலந்து பேசிதான் தயாரிப்பாளர்கள் லாபம் சம்பாதிக்க வசதியாக இனி நாம் சேர்ந்து நடிக்க கூடாது என்ற முடிவுக்கு வந்தனர். இதன் பிறகு 1979 முதல் 2025 ஆண்டு வரை 46 ஆண்டுகளாக இருவரும் ஒரு படத்திலும் கூட இணைந்து நடிக்கவில்லை. ரஜினி, கமல் இருவரும் இணைந்து நடிப்பது எப்போது என்று பல ஆண்டுகளாகவே ரசிகர்கள் ஆர்வத்துடன் கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கின்றனர். இப்போது 46 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களுக்கு ஒரு சந்தோஷமான பதில் கிடைத்திருக்கின்றது. ரஜினியும் கமலும் இணைந்து படத்தில் நடிக்க உள்ளனர். இந்த படத்தை கமலின் சொந்த தயாரிப்பு நிறுவனமான ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம் தான் தயாரிக்க உள்ளது. இந்த படத்தை இயக்க போவது கமல் நடித்த விக்ரம், ரஜினி நடித்த கூலி படங்களை இயக்கிய இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் தான் என்பதும் 100% உறுதியாகிவிட்டது. நடிகர் ரஜினிகாந்த் இப்போது நெல்சன் இயக்கத்தில் ஜெயிலர் 2 படத்தில் நடித்து வருகிறார். ஸ்டண்ட் மாஸ்டர் அன்பறிவு இயக்கத்தில் கமல் தனது 237வது படத்தில் நடிக்க கமிட் ஆகியுள்ளார். இந்த 2 படங்களையும் அவர்கள் முடித்த பிறகு ரஜினி, கமல் இணைந்து நடிக்கும் புதிய படத்தின் ஷூட்டிங் துவங்கப்பட உள்ளது. இந்த படத்தை முடித்த பிறகுதான் கார்த்தி நடிக்கும் கைதி 2 படத்தையே லோகேஷ் கனகராஜ் கையில் எடுக்க திட்டமிட்டுள்ளார். ஆனால் நடிகர் விஜய் நடித்த லியோ படமும் பயங்கரமாக சொதப்பிவிட்டது. கூலி படத்திற்கும் ஏகப்பட்ட நெகட்டிவ் விமர்சனங்கள் வந்துவிட்டன. இதையும் தாண்டி 46 ஆண்டுகள் கழித்து ரஜினி, கமல் இணையும் அபூர்வமான இந்த படத்தை இயக்கப் போவது லோகேஷ் கனகராஜ் தானா என்பதில் பயமும் பதற்றமும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு இருக்கவே செய்கிறது. ஏனெனில் லோகேஷ் வன்முறை கதைக்களத்தில் மட்டுமே படம் எடுக்க தெரிந்தவர். அதுவும் ஒரு தரப்பு ரசிகர்களை மட்டுமே திருப்திப்படுத்தும். ரஜினி, கமல் இணையும் இந்த படத்தை பொறுத்தவரை இயக்குனர் லோகேஷ் கனகராஜாக இருந்தாலும் கதை, திரைக்கதை, படத்தின் கதைக்களம், மற்ற கேரக்டர்கள் என எல்லாவற்றிலும் கமல் என்றும் அந்த கலைஞானி. தான் கற்ற வித்தை எல்லாம் காட்டுவார். அந்த தைரியம்தான் கூலி படத்தை பார்த்த பிறகு மீண்டும் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடிக்கும் தைரியத்தை ரஜினிக்கு தந்திருக்கின்றது.